தமிழில் யா யாங்கர என்ற சொல்லுக்குப் பின்னால் ஒரு ஆழமான அர்த்தம் மறைந்துள்ளது. அதன் அடிப்படை பொருள் விரித்து வைத்தல் என்பதாகும். நமது உடல் பல்வேறு விரிந்த சக்திகள் ஒன்றிணைந்து ஒரே அமைப்பாக உருவானதால்தான் மனித உடலுக்கு யாக்கை என்ற பெயர் வந்தது. தமிழ் இலக்கணம் எல்லையில்லாமல் விரிந்து பரந்து இருப்பதனால் அதற்கு யாப்பு இலக்கணம் என்று பெயர் வழங்கப்பட்டது. இசைக்கருவிகளில் அழகாகவும் விரிந்த வடிவிலும் காணப்படுவதால் அந்த கருவிக்கு யாழ் என்று பெயர் வந்தது. விலங்குகளில் வலிமையும் பரந்த உடலமைப்பும் கொண்டிருப்பதனால் அதற்கு யானை என்று பெயர் ஏற்பட்டது. அனைத்தையும் உள்ளடக்கி கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்வியின் முடிவில் யாவை என்று கேட்பதும் இதையே குறிக்கிறது. பழங்கால கட்டிடக்கலையில் விரிந்த வடிவத்தில் உருவகப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கிற்கு யாழி என்ற பெயர் வழங்கப்பட்டது. ஒரு பயணம் தொடர்ந்து விரிந்து செல்கின்ற தன்மையை கொண்டிருப்பதால்தான் அதற்கு யாத்திரை என்று பெயர் வந்தது. இவ்வாறு எல்லையில்லாமல் விரிந்த இந்த பிரபஞ்சத்தையே குறிக்கின்ற மற்றொரு பெயராக யாம் என்ற சொல் பயன்படுகிறது.